ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தட்டைப்பயிறு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஊற வச்ச தட்டைப்பயிரை தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்காங்க. அதனால் சூடானதும் கடுகு சேர்த்துட்டு கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்துக்காங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கினாங்க. அது வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. அது நல்லா வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்து நல்லா வதக்கினாங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 கத்திரிக்காய் நீட்டமாக சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க. அது நல்லா வதங்கினது வேக வச்ச தட்டைப்பயிரை அது கூட சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய் விழுது, புளிக்கரைசல் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்காங்க. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்காங்க. இப்போ குக்கர் திறந்து பார்த்தா சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு